அனுபவத்தோடு மேலரின் வீட்டின் அனுபவத்தோடு அந்த மகிமையை அனுபவிக்கிற அந்த மகிமையிலே நனைந்தவர்களாக சொல்லலாம். அப்பா, எங்க வீடு மேலரின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு செல்லுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நிலைமையிலே நாங்க காணப்படணுமே என்று ஒரு தாகத்தோடு நீங்க கேளுங்க. இருக்கிற இடத்துல யாரையுமே எதுவுமே நீங்க கவனிக்காம கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க கரங்களை உயர்த்தி இதுக்காக நேரத்தை ஒதுக்கி வைத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லலாம். தேவனே மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கி வந்திடு. பிரசன்ன தாகத்தோடு கேளுங்க.
And this very God that we serve, He is mighty to save. We're going to declare that His power, His faith, there's nothing that can move our faith. We're going to bless the name of the Lord. Join with us, church, and let's bless the name of the Lord.
கழுவப்பட்டவன் நான். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இந்த பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இந்த பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, ஓ அதை தேடி நீ ஓடு. ஆமென். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமல். ஓ தாயகம் வர வேண்டும் தப்பாமல். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இந்த பூமி சொந்தம் இல்ல. ஆமென். எனக்கென்று எதுவும் இல்ல, இந்த பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அந்தகார இருளில் நின்று ஓ ஆச்சரிய ஒளி களைத்தார். ஆமென். அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியத்தை அறிவித்தீர, அழைத்தவர் புண்ணியத்தை அறிவித்தீர. இந்த அடிமை தேர்ந்தெடுத்தார், இந்த அடிமை தேர்ந்தெடுத்தார். இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்ல, இந்த பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இந்த பூமி சொந்தம் இல்ல. ஆமென். எல்லாமே இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பின்னானவை மறந்தே, ஓ முன்னானவை நாடினே. ஆஹா. பின்னானவை மறந்தே, முன்னானவை நாடினே. நேசர் தருகின்ற பரிசு. ஆமென். நேசர் தருகின்ற பரிசு லக்கை நோக்கி தொடருகின்றேன். லக்கை நோக்கி தொடருகின்றேன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், நிச்சயம் பெற்றவன் அவர் நான். ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இந்த பூமி சொந்தம் இல்ல. ஓ எனக்கென்று எதுவும் இல்ல, இந்த பூமி சொந்தம். சொல்லலாம். எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு. இன்னொரு முறை சொல்லுங்க. எல்லாமே இயேசு, என் இயேசு. இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு. ஆமென். அவர்தான் நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். ஆமென். அவரே நம்முடைய கேடகமும் துருகமுமாய் இருக்கிறார். ஆமென். அவருக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாவல் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத. சேர்ந்து சொல்லுவோமா? என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போது தீர்த்த இயேசு அற்புத. எத்தனை தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போது தீர்த்த இயேசு அற்புத. உலகத்திலே
சந்தோஷத்துடனே நம்ம கீதம் பாடுவோம். அற்புதர், அற்புதர், அற்புதர் இயேசு தேவனை கொண்டாடுவோமா? கண்ணீரோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். கண்ணீரோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புத தேவனை கொண்டாடி ஹalleluya. அற்புத நமக்காக யாவையும் செய்கிற அற்புத தேவன். ஷயரா வரா. ஹalleluya, 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 ஹalleluya. பாதை காத்து பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே, நான் நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தேர்ந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தேர்ந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. சேர்ந்து சொல்லுங்க. உந்தன் நாமம் மேன்மை, வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போம், வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. சொல்லுவோம் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவர். இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி அன்பர் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்துங்களேன். ஆண்டவரே, என் ஆண்டவர். சொல்லுவோம். அன்பரே, நல்லவர், அவர் நல்லவர், வல்லவரே. ஓ, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவர். சொல்லுங்களேன். அன்பரே, நல்லவர். அந்த உறவுக்குள்ள கடந்து வாங்க. இயேசுவே,
We greet you all in the mighty and the matchless name of our Lord Jesus Christ. ஒப்பிடப்படாதக்க மகத்துவமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். We really miss not meeting together in person this Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தனிப்பட்ட முறையிலே உங்களோட சந்திக்காமல் இருப்பது கொஞ்சம் வேதனையான காரியம்தான். But I believe we had a blessed time of worship just a few minutes. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான தேவ பிரசன்னம் நிறைந்த ஆராதனையை நாங்கள் அனுபவித்தோம். Did you feel the presence of God in your living room? நீங்கள் உங்களுடைய அறையில் தேவனுடைய பிரசன்னங்களை உணர்ந்தீங்களா? Amen. Amen. What a blessed time we've had this morning. இவ்வளவு ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை நாம்க்குள்ள ஆகினோம். Though we couldn't meet in person, நாம் தனிப்பட்ட விதத்திலே சந்திக்க விட்டாலும் we thank God for our technology and our media team that's making this possible. இந்த டெக்னாலஜியும் நம்முடைய மீடியா டீமினுடைய உதவினால் இது உங்களோ அணுகத்தக்க கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Would you look to the Lord in prayer along with me? என்னோட சேர்ந்து நீங்கள் தேவனோடு நாம் ஜெபிப்போம். Our gracious heavenly Father, we thank you for this morning. ஆண்டவரே இந்த காலைக்காக கிருபை நிறைந்த பிதாவே உமக்கு நன்றி. Lord, though times are hard, நேரங்கள் கடினமாகிலும் Lord, you are with us. நீர் எங்களோடு இருக்கிறீர். You are strengthening us. நீர்தான் எங்களை பலப்படுத்துகிறீர். You are keeping us on track. ஆண்டவரே போக வேண்டிய பாதையிலே நீர்தான் எங்களை வைக்கிறீர். And for this we give you praise. இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Our heart does not fear, O Lord. ஆண்டவரே எங்கள் இருதயம் பயப்படவில்லை. Our heart is filled with faith in you. எங்களுடைய இருதயம் உம்மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிறது. It is because of you. உம்மால் தான் ஐயா. Here we are alive today. நாங்கள் உயிரோடு இங்கே இருக்கிறோம். Alive and well, breathing. ஆண்டவரே சுவாசித்து உயிரோடு நாங்கள் இருக்கிறோம். To give you praise, Lord. உமக்கு நன்றி செலுத்தும்படியா. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Turn with me in your Bibles as we are looking in the Word of God this morning. இந்த காலையிலே தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்க வேத வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்க. We are going to look through a couple scriptures. சில வேதங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். As we look through these scriptures, இந்த வசனங்களை பார்க்கும்போது I believe our faith is going to be encouraged in the Lord this morning. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த காலை வேளையிலே நம்முடைய விசுவாசமானது ஊக்கப்பட போகிறது. We are living in tough times. நாம் கடினமான நாட்களில் வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். have a lot of questions in our heart. நம்முடைய இருதயத்தில் अनेक கேள்விகள் உண்டு. And there's a lot of uncertainty that surrounds us. மாத்திரமல்ல எதிர்பாராத காரியங்கள் நம்மை சுத்தி காணப்படுகிறோம். Every aspect of life is affected in these days. வாழ்க்கையில் உள்ள பல நோக்கங்கள் அடிபட்டிருக்கிறது. But still we continue to hope in our Lord. ஆனாலும் தொடர்ந்து நம்முடைய கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோம். As we go through this rough patch of life, இந்த கடினமான சூழ்நிலை காணப்படுகிற இந்த வாழ்க்கையில் நாம் போகும்போது, especially in these days, முக்கியமா இந்த நாட்களிலே, here's what I believe God wants to encourage our hearts with this morning. இந்த காலை வேளையிலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லி நம்முடைய இருதயத்தை விசுவாசிக்க ஊக்குவிக்க விரும்புகிறார். Praise the Lord. Amen. There is a lot of uncertainty around us. நம்மை சுத்தி अनेक எதிர்பாராத காரியங்கள் உண்டு. Last Sunday we saw, போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம். faint not. கலக்கம் அடையாதீங்க. Praise the Lord. Amen. We were encouraged from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம உற்சாகம் பெற்றோம். Do not faint, கலக்கம் அடையாதீங்க. for He is with us. காரணம் அவர் நம்மோடு He இருக்கிறார். is strengthening us. அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறார். This week we are reminded from God's word இந்த வாரம் தேவன் நமக்கு ஞாபகமூட்டுவை to stay on track. நாம் போக வேண்டிய பாதையிலே நிலைத்திருக்கணும். As long as we are doing what God has called us to do, நாம் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்தாரோ அதை நாம் செய்யும்போது it's a little bit more easier to keep running this race. இந்த ஓட்டத்தை நாம் இயல்பாக ஓட்டி முடிக்க It's முடியும். a lot more easier to keep running this சொல்லப்போனா race. இன்னும் ரொம்ப இயல்பாய் நம்ம இதை ஓடி முடிக்க முடியுங்க. Praise the Lord. Amen. See, with all the news and all the media, all that's going around us, when we're watching these things, இந்த நாம் பார்க்கிற अनेक நியூஸ்கள் மீடியா ஊடகங்கள் எல்லாம் நாம் பார்க்கிற இந்த செய்திகள் எல்லாம் these things demand our attention. இதெல்லாம் நம்மளுடைய அட்டென்ஷன் எதிர்பார்க்கிறது. And the more we watch them, அவர்களை பார்க்கும்போது we get full of fear and worry. நாம் பயப்படுறோம், கலக்கம் அடைகிறோம். Look at the death rate around நம்மளை us. சுத்தி இருக்கிற மரணத்துடைய எண்ணிக்கை பாருங்க. Look at the ages that are affected by this disease. எல்லா வயது சென்றவர்கள் மரித்து போகிற காரியங்களை பாருங்க. It puts fear in our heart. இவளை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துல பயம் And நிரம்புகிறது. many a times we get derailed from what we are supposed to be doing because of these pressing things around us. அப்பொழுது நம்மளை சுத்தி காரியங்கள் அழுத்தி கொண்டு இருக்கும்போது நம்ம எவைகளை செய்யணுமோ அதை செய்யாமல் நம்மளை தூரமாய் தள்ளி விடுகிறது. So I'm not saying you shouldn't know what's happening around us. நாங்க இப்படி சொல்லலங்க. இது என்ன நடக்குது நம்ம சுத்தி நீங்க தெரியாம இருக்கணும் நாங்க சொல்ல வரல. We should not live in oblivion. We should definitely know what's happening. We should have awareness. என்ன நடந்தா எனக்கு
என்னன்னு நம்ம இருக்க முடியாது. என்ன நடக்குதுன்றது குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். But we cannot let that rule our life. ஆனால் சுத்தி நடிக்கிற கடினமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போடக்கூடாது. What gives us direction நமக்கு எது திசை கொடுக்கும் தெரியுமா? is God's word. தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. There are things that we have to be doing in these days. இந்த நாட்களிலே குறிப்பிட்ட காரியங்களை விசுவாசியாக இருக்கிற நாம் செய்ய வேண்டும். Tell your family members, stay on track. உங்க குடும்பத்தை இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, போக வேண்டிய பாதையில் நிலைத்திரு. God has certain things for us to do. நமக்காக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார். He called us. அவர் நம்மை அழைத்தார். He cleansed us. நம்மை சுத்திகரித்தார். He has clothed us for service. ஒரு சேவைக்கென்று நம்மை உடை ஊட்டி இருக்கிறார். He has anointed us for service. நம்மை சேவைக்கென்று அபிஷேகித்திருக்கிறார். He is training us for service. நம்மை அந்த சேவைக்காக பயிற்சிக்கிறார். And we are to serve him especially in such times as these. இப்பேற்பட்ட காலங்களிலே நாம் விசேஷமாய் தேவனை சேவிக்க வேண்டும். Praise the Lord. Amen. Hallelujah. Praise be to the living God. What are we supposed to do? நாம் செய்ய வேண்டியது தான் Well, என்ன? don't forget who brought you here. உங்களை இங்க கொண்டு வந்தது யார் என்று Turn with me to மறந்துடாதீங்க. John chapter 17. யோவானின் 17ஆம் அதிகாரம் Let us hear the reading of verses 18. 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். Jesus says here, இயேசுப்பா சொல்றாரு, as you have sent me, நீர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினது I போல have sent them into the world. நான் அவர்களை உலகத்துக்கு Let us அனுப்பினேன். read John 20 verse 21 as well. யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. Praise the Lord. Amen. Jesus looks at his disciples and says to them, இயேசுப்பா அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், peace be with you. உங்களோட சமாதானம் உண்டாவதாக. As the Father has sent me, பிதாவானவர் என்னை அனுப்பினது போல் I am sending you. நான் உங்களை அனுப்புகிறேன். Here's the word of God for you this morning. இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தை இதுதான் No உங்களுக்கு. matter what is happening in this world around நம்மளை us, சுத்தி இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் Jesus is telling us the same words. இயேசுப்பா அதே வார்த்தைகளை நம்மள பார்த்து சொல்றார். As the Father sent Jesus பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது போல் into this world இந்த உலகத்திலே to seek and save those that were lost, தொலைந்து போனவர்களை தேடி ரட்சிக்கும்படியாய் வந்தார். He has sent us as well. அந்த கிறிஸ்து நம்மையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். Jesus was the sound of hope in hopelessness. நம்பிக்கை அற்ற நிலையிலே நம்பிக்கை என்ற சத்தமாய் இருந்தார் இயேசு கிறிஸ்து. Jesus was the light in darkness. இருள் சூழ்ந்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவே ஒளியாய் He இருந்தார். is the healing in sickness. அவர்தான் பலவீனத்திலே சுகமாய் இருக்கிறார். He is the hope in brokenness. உடைந்து போன நிலையிலே சுகமும் நம்பிக்கை அவரே. He touched the untouchable. தொடப்படாத சூழ்நிலைக்கார உள்ள ஜனங்களை தொடுகிறவர் அவர். He lifted up the outcast. புறமாய் தள்ளப்பட்டவர்களை அழைத்து சேர்க்கிற தேவன் He அவர். helped the helpless. உதவி இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுகிறவர். He was the father to the fatherless. அப்பா பிதா இல்லாத பிள்ளைகளுக்கு அவர்தான் பிதா. The comforter to the comfortless. ஆறுதல் இல்லாதவர்களுக்கு ஆறுதல் அவரே. That Jesus அந்த இயேசு is கிறிஸ்து now saying to us, நம்மை பார்த்து சொல்கிறார், I am sending you. நான் உன்னை அனுப்புகிறேன். What are we to do? நாம் என்ன பண்ணணும்? We are to be like him. நாம் அவரை போல இருக்கணும். We are representatives of him. நாம் அவரை பிரதிபிக்கிறவர்கள். He says, I am sending you. அவர் சொல்கிறார், நான் உங்களை In அனுப்புகிறேன். Mark chapter 16, மார்க்கின் புத்தகம் 16ஆம் let's அதிகாரம் hear the reading of verse 15. 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Jesus looked at them and said, சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், go into all the world. முழு உலகத்துக்கு நீங்கள் போய். He told them, I am sending you அவர் சொன்னார், நான் உங்களை அனுப்புகிறேன். to do what? என்ன பண்ணணும்னு? To go into all the world, உலகத்துக்கு நீங்கள் போய் proclaim the gospel to all the whole creation. சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கும்படி. Look at somebody in your home and tell them, stay on track. உங்க வீட்ல இருக்கிற பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போக வேண்டிய பாதையிலே திருடமாய் நில். You are sent by God. நீ தேவனால் அனுப்பப்பட்டவர். You are here on purpose. நீங்க நோக்கத்தோடு தான் இருக்கிறாய். Why did God send you? தேவன் உங்களை அனுப்பியது எதற்கு? To preach the gospel. நீங்கள் சுவிசேஷத்தை To பிரசங்கிக்கும்படி. proclaim the gospel. சுவிசேஷத்தை பிரகடனம் பண்ண வேண்டும் We என்று. proclaim it through our words. நம்முடைய வார்த்தையினால் பிரகடனம் We பண்ணுகிறோம். also proclaim it through our life. மாத்திரமல்ல நாம் வாழுகிற முறையிலே நாம் பிரகடனம் பண்ணுகிறோம். Stay on track. தயவு செய்து போக திசையிலே நில்லுங்க. Don't let the times distract you. காலமானது உங்களை சீர்குலைக்க நீங்கள் அலோபனாதீங்க. Don't let the times distract you. நேரமானது உங்களை திசை திருப்ப விடாதீங்க. Let us stay on track. நாம் போக வேண்டிய பாதையிலே நிற்போம். We were sent நாம் அனுப்பப்பட்டோம். to represent.
தேவனை பிரதிநிக்கும்படி. Hallelujah. Amen. We were sent நாம் அனுப்பப்பட்டோம். in Philippians chapter 2. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் Read அதிகாரம் with me verses 15. 15ஆம் வசனத்தை வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. Hallelujah. Amen. He says that you may be blameless and innocent, children of God, without blemish in the midst of a crooked and a twisted generation, among whom you shine as lights in the world. Amen. That's the word. Amen. அதுதான் தேவனுடைய வார்த்தை. Why has he sent us? நம்மை எதற்காய் அவர் அனுப்பினார்? To proclaim the gospel சுவிசேஷத்தை பிரகடனம் பண்ணும்படி, through word and through life. வார்த்தையினாலும் வாழ்கிற முறையினாலும். He says here அவர் சொல்லுகிறார், to be blameless and innocent children of God, தேவனுக்கு மாசற்றவர்களாய் இருக்கும்படி, to be without blemish குற்றமில்லாதபடி, in the midst of a crooked and a twisted generation. கோணலும் மாறுபட்ட சந்ததியின் மத்தியிலே. But he says among them அவர்கள் மத்தியிலே you should shine as the light of the world. உலகத்துக்கு ஒளியால் நீங்கள் பிரதிபிக்கப்பட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. Shine as lights in this நீங்கள் world. ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும். Amen. Amen. We don't just preach through our word, வெறும் வார்த்தையால் பிரசங்கிக்கிறது but மாத்திரமல்ல, we shine through our life. நம்முடைய வாழ்க்கையினால் நாம் பிரகாசமடைய வேண்டும். Tell somebody, stay on track. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, போக திசையில நில்லுங்க. In Titus chapter 2, தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் verse 12, we read like this. 12ஆம் வசனம் இப்படியாய் இருக்கிறது. தீத்து 2:12. Training us to renounce ungodliness. Verse 11, he says, for the grace of God has appeared, bringing salvation for all people, training us to renounce ungodliness and worldly passions, and to live self-controlled, upright, and godly lives in this present age. Amen. வாசிங்க. 11 and 12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. Praise the Lord. Amen. How should we live in this இந்த world? உலகத்திலே நாம் எப்படிங்க வாழணுமா? He says that this gospel, the grace of God which has appeared to us, நமக்கு பிரதிபிக்கப்பட்ட கிருபையாய் இருக்கிற தேவனுடைய it சுவிசேஷம், trains us to renounce ungodliness and worldly passions, அது அவபக்தியும் உலக இச்சைகளை நிராகரிக்கும்படி, and to live self-controlled and upright godly lives. சுய கட்டுப்பாடுடன் உத்தமமான வாழ்க்கை வாழும்படி. Praise the Lord. Amen. We are to preach the gospel, நாம் சுவிசேஷத்தை but பிரசங்கிக்கணும். we are to shine the gospel. மாத்திரமல்ல சுவிசேஷத்தை பிரகாச பண்ணணும். Stay on track. போக திசையில நில்லுங்க. Amen. Amen. How do you stay on track? எப்படிங்க நிக்கிறது? When you allow the gospel சுவிசேஷத்தை நீங்கள் அனுமதிக்கும் போது, to train you உங்களை அது பயிர்ப்பிக்க to வேண்டும். renounce ungodliness. அவபக்தியை நாம் நிராகரிக்க. In these days of lockdown, இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுனிலே, many a times we are shut in our rooms and our houses, அநேக வேளையிலே நம்முடைய அறைகளே வீட்டிலே நாம் அடப்பட்டு இருக்கிறோம். hours at end. அநேக கணக்கா நம்ம இருக்கிறோங்க. Amen. Amen. And many a times அநேக வேளையிலே to while away our time, நம்மளுடைய நேரத்தை போக்கும்படி we can get into different things. அநேக காரியங்களை நம்ம செய்ய வாய்ப்பு இருக்கு. It might be binge watching Netflix or Amazon Prime, or just getting into movies endlessly. பொழுதுபோக்க படங்கள் பார்க்கிறதோ, விளையாட்டு பார்க்கிறதோ, இல்ல ஸ்போர்ட்ஸ் பார்க்கிறதோ, நெட்ஃபிளிக்ஸ் எதையாச்சும் ஒண்ணு நம்ம நேரத்தை போக்கிட்டு இருப்போம். What happens with these? It's not bad. அது தப்பு இல்ல. What happens when we get into constant viewing of these ஆனால் things? தொடர்ச்சியா இவைகளை நாம் சிக்கிக்கொண்டே இருந்தா, They can lead us into ungodliness. அது நம்மளை அவபக்திக்கு நேராய் தள்ளிவிடும். I heard somebody say like this. சிலர் ஒருவர் இப்படி சொன்னாரு, I'm locked down at home. நான் வீட்ல வந்து அடப்பட்டு இருக்கிறேன். I can't go to work. வேலைக்கும் போக முடியாது. Nothing to do. எதுவும் பண்ண வேலை இல்ல. So we are at home. அதனால வீட்ல Hours at end we are watching. மணி கணக்கா உட்கார்ந்து டிவி பார்ப்போம். Amen. Whether it is serial or movies. அது படமா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும். How is it affecting you? அது உங்களை எப்படிங்க தாக்கம் பண்ணுது? It's very capable of derailing you உங்களை அது தகிர்த்து போடும். from being on track. நீங்கள் போக வேண்டிய பாதை இல்லாதபடி தள்ளிவிடும். What is influencing you? உங்களை எதுங்க தாக்கம் கொள்ளாக்குகிறது? Whatever we are consuming is what is influencing நாம் us. எதை போஷித்துக் கொள்கிறோமோ அதுதான் நம்மை தாக்கத்துக்குள்ளாக்கும். Whatever you are eating is what's affecting you. எதை சாப்பிடுறீங்களோ அதுதான் உங்களை தாக்கம் கொள்ளும். Titus, we see Paul writing here இங்க தீத்துவிலே பவுல் எழுதுகிறதை that பார்க்கிறோம். when the gospel is affecting you, சுவிசேஷமானது உங்களை தாக்கம் கொள்ளும்போது, when you are in the word, நீங்கள்
அவைகள் வார்த்தையில் அடங்கி இருக்கும்போது it trains you to renounce ungodliness. அவபக்தியை நிராகரிக்கும்படியாய் அது உங்களை பயிற்பிக்கிறதாம். Because we have to shine the gospel காரணம் என்ன? சுவிசேஷத்தை நாம் in பிரகடனம் this பண்ணணும். crooked and wicked generation. இந்த கோலலும் மாறற்ற சந்ததியினர் மத்தியிலே. Amen. Amen. Why did Jesus send us? ஏங்க இயேசுப்பா நம்மள அனுப்பிச்சாரு? To preach the gospel, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். proclaim the gospel சுவிசேஷத்தை பிரகடனம் பண்ணணும். with word and through life. வார்த்தையினாலும் வாழ்க்கையில முறையினாலும். How do we do it with our life? எப்படி நம்ம வாழ்க்கையின் முறையில இது காண்பிக்க When we முடியும்? are blameless, நாம் குற்றமற்றவராய் இருக்கும்போது, when we are renouncing ungodliness, அவபக்தியை நாம் நிராகரிக்கும்போது, when we stop practicing what is evil, எது துன்மார்க்கமோ எது பயங்கரக்குரிய காரியங்களோ அதை நாம் when செய்யாமல் we stop இருக்கும்போது, practicing what is flesh, எது மாம்சத்துக்குரிய காரியங்களோ அதை நிராகரிக்கும்போது, what is sinful எது பாவமோ அதை தள்ளும்போது, in thought, word and action, யோசனையிலும் பேச்சிலும் when நடத்தையிலும் we stop practicing that, இவைகளை கைக்கொள்ளாமல் இருக்கும்போது we are renouncing ungodliness. நாம் அவபக்தியை நிராகரிக்கிறோம். Praise the Lord. Amen. That is why Jesus sent us into this world. அதுக்காக தாங்க இயேசுப்பா நம்மளை இந்த உலகத்துக்கு That அனுப்பிச்சாரு. by you renouncing ungodliness நீங்கள் அவபக்தியை நிராகரிக்கிற and you அதிபதியால் living a godly life, நீங்கள் தெய்வீகமான வாழ்க்கையை வாழும்போது your life now becomes an example. உங்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாய் He மாறுகிறது. sent us to be an example. நாம் உதாரணமாய் இருக்க வேண்டும் என்று இயேசுப்பா நம்மளை அனுப்பி Romans chapter 12 verse 2 we see. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். Praise the Lord. Amen. He says that we would not be conformed to the pattern of this world. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்காமல், Amen. Amen. But to be transformed by the renewal of our minds. நம்ம மனம் புதுப்பிக்கப்படுகிறதால் நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. Praise God. That by testing you may discern what is the will of God, what is good, acceptable and what is perfect. மனம் புதுப்பிக்கப்படும்போது தேவனுக்கு உகந்தது என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, நல்லது என்ன, அவர் கேட்கக்கூடிய காரியம் என்ன என்கிறதை நாம் பகுத்தறிய முடியும். He sent us into this world இந்த உலகத்துல அவர் நம்மளை அனுப்பிச்சாருங்க. so that we are a pattern of the scriptures. ஏன் வாழ்க்கையின் முறையாய் நாம் இருக்க வேண்டும் என்று, Do a pattern of the scriptures. இந்த வார்த்தையின் முறையின் அடிப்படை வாழும்படியா. Amen. So that we are not a pattern of this world. அப்பொழுது உலகத்துக்கு நாம் அந்த உலகத்தின் முறையிலே நாம் வாழாமல் இருக்க In முடியும். John 17:15, யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். Praise the Lord. Amen. Jesus prays for his disciples. இயேசுப்பா ஒரு சீஷருக்காய் ஜெபிக்கிறார். And Jesus prays here saying, இங்க அவர் சொல்லுகிறது என்ன? I do not ask that you will take them out of the world, இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுக்காமல் இரும், but that you will keep them from the evil one. ஆனால் தீமையின் காரியங்களிலிருந்து அவளை காத்துக்கொள்ளும். Praise the Lord. Amen. From what is evil in this world. இந்த உலகத்துல எது தீமையோ அதிலிருந்து. Verse 16 he says, they are not of the world, அவர்கள் உலகத்துக்கு உடையவர்கள் அல்ல, just as I am not of this world. நான் இந்த உலகத்துக்கு உரியவராய் இராதபடி. In verse 17 he says, 17ஆம் வசனம். sanctify them in the truth, your word is the truth. இந்த வார்த்தையே சத்தியமாக இருக்கிறது, அந்த சத்தியத்தினால் அவர்களை சுத்திகரிங்க. Praise the Lord. Amen. As he's sending us into this world, இந்த உலகத்துல அவர் நம்மை அனுப்பும்போது he is reminding us அவர் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். we are not of this world. நாம் இந்த உலகத்துக்கு உட்பட்டவர்கள் We அல்ல. shouldn't be conformed to the pattern of this world. இந்த உலகத்தின் ஒத்த வேஷத்தை நாம் தரிக்க கூடாது. We are sent to represent him. நாம் அவரை பிரதிநிக்கும்படியாய் So அனுப்பப்பட்டிருக்கிறோம். in these days, அப்பொழுது இந்த நாட்களில் we ought to be very careful நாம் ரொம்ப ஜாக்கிரதையா that we இருக்கணும். don't get conformed to the patterns of this world. இந்த உலகத்தின் முறையினுடைய ஒத்த தேசத்தை நாம் தரிக்க கூடாமல் That our இருக்கணும். responses to the situation around us is not like the worldly people. இந்த உலகத்தின் பிரதி உத்தரம் போலவே நம்மளுடைய பிரதி உத்தரம் இருக்க கூடாது. இந்த உலகத்தின் பிரச்சனையை That our பார்க்கும்போது impulses are not like the worldly people. உலகத்தை போலவும் நாம் கோபம் கொள்கிறதும் முறையம்பாடா இருக்க கூடாதுங்க. But our responses is according to his word. பதிலாய் நம்முடைய பிரதி உத்தரம் வேத வசனத்தின் அடிப்படையா We இருக்கணும். are not of this world. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் We are அல்ல. being sanctified by his word, which is the truth. அவர் சத்தியமாய் இருக்கிற அவருடைய வார்த்தையினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. In these days, இந்த நாட்களிலே because he has called us பாருங்க, அவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். to represent him, அவரை பிரதிநிக்கும்படியா to go out and be light. நாம்
வெளியே போய் உலகத்துக்கு வெளிச்சமாய் to இருக்கும்படி live godly lives, தெய்வீகமான வாழ்க்கை to வாழும்படி not to be conformed to the patterns of this world, இந்த உலகத்தின் முறைகளின் ஒத்த வேஷத்தை தரிக்காமல் இருக்கும்படி to remember that we are passing through this world, இந்த உலகத்திலே நாம் தற்செயலா இருக்கிறவர்கள் என்று நாம் ஞாபகமூட்டப்பட to வேண்டும். remember not to love the world, இந்த உலகத்தை நேசிக்க கூடாது. so that we will not follow the impulses of this world. அப்பதான் இந்த உலகத்தின் முறையை நாம் கைக்கொள்ளாமல் இருக்க முடியும். Praise God. Amen. So that we will not carry friendship with the world. அப்பொழுது உலகத்தோட ஒரு நண்பத்துவத்தை நாம் வைத்துக் கொள்ள மாட்டோம். Amen. Amen. I'm talking about the sinful aspects of the world. நாம் உலகத்தினுடைய பாவ முறைகள் அடிப்படையில் பேசிக் So கொண்டிருக்கிறோம். that we will renounce ungodliness அப்பொழுதுதான் நாம் அவபக்தியை நிராகரிக்க and முடியும். practice righteousness. செயல்படுவோம் நாம் நீதிமுனிவான காரியங்களை. Praise the Lord. Amen. Important days we are living in. நாம் ரொம்ப முக்கியமான நாட்களில் வாழ்ந்து When கொண்டிருக்கிறோம். problems surround us. நம்மளை சுத்தி பிரச்சனைகள் இருக்கும்போது We saw a couple weeks ago சில வாரங்களுக்கு முன்பாய் நாம் from பார்த்தோம். Luke chapter 24. லூக்கின் புத்தகம் 24ஆம் You don't have to அதிகாரம். read it. நேரமில்லை படிக்காதீங்க. But when we look at Luke 24, ஆனால் லூக்கின் புத்தகம் 24ஆம் we see அதிகாரம் what பார்க்கும்போது problems did to the disciples. சீஷர்களுக்கு உண்டான பிரச்சனை என்ன நாம் பார்த்தோம். When Jesus was crucified and buried, இயேசுப்பா சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கும்போது and when he was kept in the tomb, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டார். what happens? அப்ப என்ன நடந்தது? There was chaos amongst the disciples. சீஷர்கள் மத்தியில ஒரு கலக்கம் உண்டானது. They were disturbed. அவர்கள் ரொம்ப சோர்ந்து போனார்கள். They were worried. அவர்கள் கவலைக்குள்ளானார்கள். They were full of fear. அவர்கள் பயம் நிறைந்திருந்தார்கள். And instead of doing what they're supposed to do, அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் எது செய்யணுமோ அதை செய்யறதுக்கு பதிலா they derailed. They went off track. அவர்கள் போக வேண்டிய பாதையிலிருந்து அப்படி தள்ளி விட்டார்கள். Jesus told them to go to Galilee. இயேசுப்பா சொன்னார் கலிலேயாவுக்கு போங்கள். They should have been rejoicing. அவர்கள் களி கூர்ந்திருக்கணும். They should have been expecting the resurrection of Jesus. இயேசுப்பாவுடைய உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்திருக்கணும். But they were scattered in fear ஆனால் பதிலாய் பயத்திலே சிதறிந்திருந்தார்கள். because of the situation around them. காரணம் என்ன? அவர்கள் சுத்தி இருந்த சூழ்நிலை They அப்படி. responded like the rest of the world. உலகத்தை போலவே அவர்களும் இந்த சூழ்நிலைக்கு பிரதியுத்தரம் கொடுத்தார்கள். How would the world respond உலகம் எப்படிங்க பிரதியுத்தரம் கொடுக்கும்? if their friend died? அவருடைய நண்பன் மரித்து போயிட்டார். If their hope was scattered, அவருடைய நம்பிக்கை சீர்குலைந்து போனா they would respond in hopelessness. அவர்கள் நம்பிக்கையற்றை போலதான் அவர்கள் Fear பிரதிபிப்பார்கள். will grip their heart. பயமானது இருதயத்தை பற்றிக்கொள்ளும். Amen. Amen. Hopelessness will grip their heart. நம்பிக்கையற்ற நிலை அவர்கள் இருதயத்தை பற்றிக்கொள்ளும். Darkness will surround them இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். and they will submit to it. அப்போ அந்த இருளுக்கு அவளை ஒப்பு கொடுத்துருவாங்க. Same thing happened to Jesus' disciples. அதேதான் நடந்த இயேசுப்பாவுடைய சீஷர்களுக்கும். Amen. Amen. It says their hearts were perplexed. அவளை இருதயங்கள் கலக்கம் அடைந்தது என்று வசனம் சொல்கிறது. Amen. Amen. The enemy wants to grab our attention எதிரியானவன் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பணும்னு and பார்க்கிறான். derail us from what we ought to do. நம்ம எதை செய்யணுமோ அதிலிருந்து நம்மளை அவன் தள்ளை The பார்க்கிறான். Lord is reminding us this morning. இந்த காலவேளை தேவன் நமக்கு He has ஞாபகமூட்டுகிறது. called us. அவர் நம்மளை He அழைத்திருக்கிறார். has sent us நம்மளை அனுப்பியிருக்கிறார். to preach the gospel சுவிசேஷத்தை with பிரசங்கிக்கும்படி word and with the way we live with life. வார்த்தையினாலும் நாம் வாழுகிற வாழ்க்கையின் முறையினால் How do we live it? நாம் அதை எப்படி வாழணும்? Well, we practice the word. நாம் வார்த்தையை செயல்படுத்தும் When போது we practice the word, நாம் வார்த்தையை கைக்கொள்ளும் போது we begin to shine the light. நாம் ஒளியை பிரகாசிக்குவோம். Amen. Amen. When we renounce ungodliness, அவபக்தியை நிராகரிக்கும் போது when we make the choice of not doing what the world does, உலகம் செய்கிற காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கும் when போது we are not conformed to the image and the patterns of the world, இந்த உலகின் முறையின் ஒத்த தேசத்தை நாம் தரிக்காமல் இருக்கும் போது according to 1 John 2:15, 1 யோவான் 2 அதிகாரம் 15 வசனம் not சொல்கிறது loving the world, உலகத்தை நேசிக்காமல் remembering according to 1 Peter 2:11, 1 பேதுரு 2 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது remembering we are not citizens of this world, நாம் இந்த உலகத்தின் பிரஜைகள் அல்ல. we are only passing through this world, நாம் வெறும் தற்செயலா இந்த உலகத்தை தாண்டி and as we போகிறவர்கள். are passing through, நாம் தாண்டி போக வேளையிலே there is a job for us to do நமக்கு குறிக்கப்பட்ட ஒரு வேலை that இருக்கிறது. God has placed on our shoulders. அததான் நம்முடைய தோளின் மேல் தேவன் வைத்திருக்கிறார். Let's not derail. நாம் அதிலிருந்து தளர்ந்து போக வேண்டாம். Let's not sidetrack. நாம் அதிலிருந்து திசை மாற Let's வேண்டாம். stay on track. நாம் திசையில இருப்போம். Amen. Amen. What's our job? நம்முடைய வேலைதான் என்ன? To shine the light. அவருடைய ஒளியை To பிரகாசிக்க be வேண்டும். beacons of hope. நாம் நம்பிக்கை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Your word and your voice is so important in these times. இந்த நாட்களிலே உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய சத்தங்கள் ரொம்ப முக்கியம். Every word you speak, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் let it be words of hope and faith. அது நம்பிக்கையும் விசுவாசம் நிறைந்ததா Let it இருக்கட்டும். lift people up. அது ஜனங்களை உயர்த்துறதா A இருக்கட்டும். lot of people are in fear of death. அநேகர் மரணத்தை குறித்து பயந்தில் இருக்கிறார்கள். People are in fear of disease.
நோய் குறித்தும் வியாதி குறித்தும் பயத்துல இருக்கிறாங்க. in fear of financial crisis. பண வீழ்ச்சியினால் பயத்துல இருக்கிறார்கள். There's so much of turmoil around us. அநேக வியாகுகளை நம்மளை சுத்தி இருக்குங்க. This is the time Jesus is sending you. இந்த காலத்துக்கு எதுவாய் தான் இயேசப்பா நம்மளை அனுப்புகிறார். Not to hide behind our doors. நம்மளுடைய வாசல் கதவுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கும்படியாய் அல்ல. I'm not asking you to be out there in the street. நீங்கள் போய் தெருவுல நிற்கணும்னு நாங்க If சொல்லல. Jesus sent you to go in the streets, go in the streets. ஒருவேளை தெருவுக்கு நீங்கள் போக வேண்டும் என்று இயேசு உணர்த்தினால் போங்க. But you don't have to be limited. ஆனால் நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்ளாதீங்க. You can be on social media. நீங்க ஒரு சோஷியல் மீடியா இருக்க முடியும். You can be the voice. நீங்கள் அவருடைய சத்தமா இருக்க You முடியும். can be the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையா இருக்க முடியும். You can be the voice of hope. நீங்கள் நம்பிக்கையுள்ள சத்தமா இருக்க முடியும். Encouraging people with the word of God. தேவனுடைய வார்த்தையினால் ஜனங்களை உற்சாகப்படுத்த முடியும். Preaching godliness. ஓ தேவ பக்தியை நீங்கள் பிரகாசிக்க முடியும். Use your WhatsApp status உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் to உபயோகப்படுத்துங்க. preach godliness. பக்தியை விருத்திக்கு ஏதுவான காரியம் To உபயோகப்படுத்துங்க. show the righteousness of God. தேவனுடைய நீதிகளை பிரகடனம் பண்ணுங்க. Whichever way, whichever avenue is available. எந்த வழியில் எந்த முறைகளை செய்ய முடியுமோ செய்யுங்க. Let's keep preaching the light of the gospel. சுவிசேஷம் என்ற ஒளியை நாம் தொடர்ந்து பிரகாசிப்போம். Jesus has sent us. இயேசுதான் நம்மளை அனுப்பி The இருக்கிறார். only way we can do it effectively, இதை எப்படிங்க ரொம்ப உபயோகமாய் நாம் செய்ய முடியும்? the only way to do it powerfully, ரொம்ப வல்லமையா எப்படிங்க இதை செய்கிறது? is when we are abiding in Him. அவருக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும்போதுதான். When we are renouncing ungodliness. அவபக்தியை நிராகரிக்கும்போது. When we are practicing godliness. தெய்வீகமான காரியங்களை கைக்கொள்ளும்போது. When we are being renewed. நாம் புதுப்பிக்கப்படும்போது. All the scriptures we saw. நாம் பார்த்த இந்த வசனங்கள் எல்லாம். It's good reminders for us in these days. இந்த நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் நல்லதுங்க நமக்கு ஞாபகம் Daily for us to read and practice. தினந்தோறும் படித்து இதை நாம் கைக்கொள்ள In வேண்டும். John 15 verse 5. யோவான் 15 அதிகாரம் 5 வசனம். Let us read it. யோவான் 15:5. நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Praise the Lord. Amen. If we are abiding in Jesus Christ, நாம் அவருக்குள்ளே நிலைத்திருந்தால், He says we will produce much fruit. அவர் சொல்கிறார் நாம் அதிக கனியை கொடுக்கிறவர்களாய் இருப்போம். He has called us. அவர் நம்மை அழைத்தார். He has sent us. நம்மை அனுப்பினார். For what? எதற்காக? To preach the gospel, சுவிசேஷத்தை to பிரசங்கித்து, proclaim the gospel சுவிசேஷத்தை to பிரகடனம் பண்ணி, all peoples. எல்லா ஜனத்துக்கும். Amen. Amen. How are we going to do it effectively? இதை எப்படிங்க வல்லமையாய் செய்கிறது? When we are living in Him. அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் When போது, we are abiding in Him. அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் The போது, work that we do will be effective. நாம் செய்ய வேண்டிய கிரியை ஒரு வல்லமையாய் இருக்கும். I heard a brother tell me a testimony. ஒரு சகோதரன் எங்களோட ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். He was amongst all this scary news that's coming around us. நம்மை சுத்தி இருக்கிற இந்த பயம் நிறைந்த ஒரு செய்திகளை கேட்கிற நபர் தான். So many lakhs of people are getting corona and dying. லட்சக்கணக்கிலே ஜனங்களுக்கு இந்த வியாதி அணுகி அவர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். He said, I decided every day to put WhatsApp status full of hope in the word of God. அவர் என்ன தீர்மானம் கொண்டார்னா, தினந்தோறும் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தேவனுடைய வார்த்தை நிறைந்த நம்பிக்கை ஊட்டத்தக்க வார்த்தைகளை நான் போடுவேன். Instead of resharing all the scary news, பயம் நிறைந்த செய்திகளை ஷேர் பண்றதுக்கு பதிலா, he said, I'm going to share the good news. நான் நற்செய்தியை ஷேர் பண்ண போகிறேன். And the more he started to do it, தொடர்ந்து அதை அவர் செய்ய செய்ய, he said, I started to get all these messages எனக்கு நிறைய செய்திகள் வந்தது. from people from all around our country. தேசத்தை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எனக்கு செய்திகளை அனுப்பினார்கள். Whoever saw my status, என்னோட ஸ்டேட்டஸை பார்த்து எல்லாரும் they said, thank you for that word. அவர்கள் சொன்னார்கள், நன்றி இந்த வார்த்தைக்காய். Those 60 seconds of what you said. நீங்கள் அந்த 6 நொடிக்கு அனுப்புகிற அந்த வார்த்தைகள், 60 seconds. அந்த 60 செகண்ட்ஸ் நீங்கள் அனுப்புகிற அந்த வார்த்தைகள், Those 60 seconds made a difference in my day. அந்த 6 நொடிக்கு வருகிற அந்த வார்த்தை என்னோட வாழ்க்கையிலே மாற்றத்தை A lot of people are speaking today. அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார். But those who are in Jesus, ஆனால் இயேசுக்குள்ளே who நிலைத்திருக்கிறவர்கள், are abiding in Jesus, இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள், the life of Jesus is flowing through them. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அவர்கள் கூடாய் வரும். They will bring much fruit. அவர்கள் தான் அநேக கனிகளை கொடுப்பார்கள். A lot of people are speaking a lot of good words today. இன்றைக்கு அநேக நல்காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். There are a lot of self-help gurus out there. அநேக சுய காப்பாத்தி உதவி செய்து கொள்கிற குருக்கள் இருக்கிறார்கள். But whose word is making a difference? ஆனால் யாருடைய வார்த்தைங்க
மாறுதலை கொண்டு those வரும். who are abiding in Christ Jesus, கிறிஸ்து இயேசுக்குள்ளே the நிலைத்திருக்கிறவர்கள், life of Jesus is flowing through them. அப்பொழுது இயேசுவுடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே And when உற்பத்தியாகி they begin to speak the words, அவர்கள் வார்த்தைகளை பேசும்போது that word brings much fruit. அதுதான் அதிகமான கனிகளை கொண்டு வரும். Renounce ungodliness. அவபக்தியை நிராகரிங்க. Practice godliness. தெய்வீகமான காரியங்களை கைக்கொள்ளுங்க. Renounce the conformation to the patterns of this world. உலகத்தினுடைய முறைகளின் ஒத்த வேஷத்தை தரிக்காமல் இருங்க. These days are hard. இந்த நாட்கள் A கடினமானதுதான். lockdown can also be a spiritual lockdown to many, but to a lot of people. லாக்டவுனின் நிலைமைகள் அநேகருக்கு ஆவிக்குரிய லாக்டவுனின் சூழ்நிலை போல் இருக்கும். Because you don't have the availability to come to church. காரணம் சபைக்கு வர முடியாத வாய்ப்புகள் இருக்கிறது. No, you're not in a praying atmosphere. இப்ப ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் So இருக்கிறது. many a times it can become a lockdown to your spiritual life. அப்பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு லாக்டவுன் இருப்பது போல் இருக்கும். But don't allow that to happen. ஆனா அது நடக்க நீங்க அனுமதிக்காதீங்க. Remember, Jesus sent you. ஞாபகம் வைத்துக்கொள்ள உங்களை இயேசு கிறிஸ்து அனுப்பி இருக்கிறார். You have a mandate. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. You have a calling உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. for which He has anointed you அதற்கு ஏதுவாய் தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். to proclaim the gospel சுவிசேஷத்தை பிரகடனம் பண்ணும்படியா. through word and through life. வார்த்தை ஊடாகவும் உங்க வாழ்க்கை முறை ஊடாகவும். When word and life comes together, வார்த்தையும் உங்களுடைய ஜீவன் ஒன்றாய் வரும்போது you begin to produce much fruit. நீங்கள் அநேக கனிகளை கொடுக்கிறவர்களாய் When மாறுவீர்கள். you're abiding in Jesus, நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்கும் you போது begin to produce much fruit. நீங்கள் அநேக கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். When you're abiding in நீங்கள் Jesus, இயேசுவில் நிலைத்திருக்கும் look போது at what 1 John says. 1 யோவான் என்ன சொல்லுது Chapter பாருங்க. 3 verse 6, he says, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. praise the Lord. Amen. We see in 1 John 3:6, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே no பார்க்கிறோம். one who abides in him keeps on sinning. அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவன் தொடர்ந்து பாவத்தை செய்ய What a மாட்டான். benefit we have, right? எவ்வளவு ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லையா? There doesn't have to be a spiritual lockdown இது ஒரு ஆவிக்குரிய லாக்டவுன் இல்லாமல் இருக்கலாம். just because the gates of the church are closed. வெறும் சபையுடைய கதவுகள் அடைப்பட்டதுனால If you are abiding in him, நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருந்தால் the Bible says வசனம் சொல்லுது he cannot keep on sinning. நீங்கள் தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. Hallelujah. Amen. Let's keep abiding in him நாம் தொடர்ந்து அவருக்குள்ளே so நிலைத்திருப்போம். we can keep renouncing ungodliness அப்பொழுது அவபக்தியை நாம் நிராகரிக்க and முடியும். we can stay on track. அப்பொழுது நாம் போக வேண்டிய பாதையில் நாம் நிலைத்திருக்க As we முடியும். keep abiding in him, அவருக்குள்ளே we நிலைத்திருக்கும் will போது keep producing much fruit. நாம் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் As we இருப்போம். keep abiding in him, அவருக்குள்ளே we நிலைத்திருக்கும் will போது continue to walk in holiness. நாம் தொடர்ந்து பரிசுத்தத்திலே நடப்போம். As we keep abiding in him, அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது we will begin to produce much fruit in this world. இந்த உலகத்தில் அதிகமான கனிகளை கொடுக்கிறவர்களாய் You will மாறுவோம். begin to make a difference நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீர்கள். in these times. இந்த நாட்களிலே You will begin to make a நீங்கள் difference. கண்டிப்பாய் ஒரு மாறுதலை உண்டு It's பண்ணுவீர்கள். time to stay on track. நீங்கள் போக வேண்டிய பாதையில் நிற்க வேண்டிய நேரம் No இதுதான். matter what happens around உங்களை us, சுத்தி என்ன நடந்தாலும் don't lose focus. உங்களுடைய நோக்கத்தை விட்டு விடாதீர்கள். Your calling is sure. உங்களுடைய அழைப்பு நிச்சயம். We are called to be blameless and holy before the Lord. தேவனுக்கு முன்பாய் குற்றமற்ற மாசற்றவர்களாய் இருக்கும்படி We are அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். called to be on track. நாம் போக வேண்டிய பாதையில் நிற்க We are வேண்டும் என்று called to அழைக்கப்பட்டிருக்கிறோம். proclaim the gospel. சுவிசேஷத்தை பிரகடனம் பண்ண வேண்டும். To do that effectively, அதை பலமாய் செய்ய வேண்டும் என்றால் let's renounce ungodliness. நாம் அவபக்தியை Let's நிராகரிக்க வேண்டும். allow the Holy Spirit and the gospel to train us in godliness. சுவிசேஷமும் பரிசுத்தாவியும் நம் தேவ பக்திக்கு எதுவாய் நம்மை ஊக்குவிக்க நம்ம பயிற்சிக்க நாம் அனுமதிக்கிறோம். As we are intentional about our inner life, நம்முடைய உள்ளான மனுஷனை குறித்து நாம் ஜாக்கிரதையும் விவேகமாய் as இருந்தால், we are intentional about abiding in Christ, நாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிலைத்திருக்கிறதுல விவேகமாய் இருந்தால், we will begin to make a big difference in this world. இந்த உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவீர்கள். Pray with me this morning. உங்களோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. Heavenly Father, we thank you for your word. பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக We நன்றி. thank you for your reminder, oh God. நீர் ஞாபகமூட்டின காரியங்களுக்காய் நன்றி You have செலுத்துகிறோம். sent us into this world இந்த உலகத்துக்கு நீர்தான் எங்களை அனுப்பினீர். with a purpose and a plan, நோக்கத்தோடும் திட்டத்தோடும் with எங்களை a அனுப்பினீர். heavenly responsibility. பரலோக உத்தரவாதத்தும் நிறைந்த ஒரு காரியம். And that responsibility is to preach the gospel to the ends of the world உலகம் முழுவதும் தேவ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற உத்தரவாதம் தான். through life and through word. நாம் பேசுகிற வார்த்தையும் நாங்கள் வாழுகிற வாழ்க்கை ஊடாக Cause us to be the light that shines in this crooked and the dark times, oh God. இந்த கோணலும் இருளும் நிறைந்த இந்த உலகத்திலே உம்முடைய ஒளியை பிரசங்கிக்கிறவர்களாய் நாங்கள் Cause us காணப்படுகிறோம். to renounce ungodliness. அவபக்தியை நிராகரிக்க வேண்டும் என்று எங்களை In ஒப்புக்கொடுக்கிறோம். this lockdown, Lord, help us not to conform to the patterns of this world. இந்த லாக்டவுனிலே உலகத்துடைய ஒத்த வேஷத்தை நாங்கள் தரிக்காமல் இருக்கட்டும். No matter what the temptations, எந்த சோதனைகள் வந்தாலும் help us to be renewed. ஆண்டவரே புதுப்பிக்க எங்களுக்கு உதவி
உதவி that our செய்யுங்க. minds will be transformed, oh எங்களுடைய God. மனதுகள் மறுரூபமடையட்டும். Help us not to love the world உலகத்தை நேசிக்க எங்களுக்கு அனுமதி or the வேண்டாம். works of the flesh. or மாம்சத்துடைய செயல்களுக்கு எங்களை ஒப்புக்கொடுக்க மாட்டோம். Help us to know that we are just passing through, O Lord. இந்த உலகத்தை நாங்கள் தற்செயலே கடந்து போகிறவர்கள் Help us மாத்திரம். to abide in Christ. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. Help us to live a life that glorifies you. உமக்கு மகிமை கொடுக்கிற வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து முடிக்க உதவி We செய்யுங்க. commit our spirit, soul, body and mind into your hands. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், யோசனை, சிந்தை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் கரத்தில் I pray ஒப்புக்கொடுக்கிறோம். for all the members, all the believers that are watching this morning. இந்த காலையில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் I ஜெபிக்கிறோம். pray, O God, that there will be a hedge of protection around their homes in Jesus' name. அவருடைய வீடை சுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு காணப்படட்டும். We speak health, vitality and life over the people, O God. சுகமும் நல்வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையின் மேல் நாங்கள் பேசுகிறோம். I thank you for the strength that you're bringing, Lord. நீர் கொண்டு வந்து கொண்டிருக்கிற பலத்துக்காய் நன்றி. I pray, O God, as your word says, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல் no evil shall befall you. எந்த தீமையும் உங்களை பின்தொடர்ந்து No வராது. plague will come near your tent. எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது. So I pray that blessing will rest upon your children, O God. அதுபடியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவே உம்முடைய ஆசீர்வாதம் உன் ஜனமேல் தங்கி இருப்பதாக. You are the God who keeps us in safety. இந்த காலத்தில் எங்களை காத்து காப்பாத்தி வைக்கிற தேவன் நீர்தான். To you we give all praise, glory and honor. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும். We thank you for being with us today இந்த காலைவேளை எங்களோடு இருந்ததுக்காய் நன்றி. and speaking to us from your word. உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசினதுக்காய் To you நன்றி. be all the glory and honor. எல்லா கனமும் துதியும் In உமக்கு மாத்திரம். Jesus' precious name we pray. வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பிரியாத பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மளோட சதா காலமும் இருப்பதாக. Amen. God bless you. தேவன் உங்களை Be ஆசீர்வதிக்கட்டும். encouraged in the Lord. தேவனுக்குள்ளே உற்சாகம் அடையுங்க. Stay strong in the Lord. தேவனுக்குள்ளே பலமாய் நில்லுங்க. And be a witness to Jesus மாத்திரமல்ல இயேசுக்காய் சாட்சியாக இருங்க. until we meet again. நாம் மீண்டும் சந்திக்கும் வரை. Amen. ஆமென்.